அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்தாண்டு பிறக்கக்கூடிய இந்த நிலையில் நம்முடைய ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும்? நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? புதிதாக தொழில் தொடங்கலாமா? வீடு கட்டலாமான்னு நிறைய சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த சந்தேகங்களுக்கான ஒரு பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வீடியோவில் தனுசு ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த ராசிக்காரங்க என்னெல்லாம் செய்யலாம்? இனி வரக்கூடிய காலங்களில் முடிவுகளை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய சில பரிகாரங்களை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி பயனுள்ள நிறைய வீடியோக்கள் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகளில் பெயர் புகழ்னு ரொம்பவே அதிக அளவில் இருக்கக்கூடிய ராசியாக இந்த ராசியை பார்க்கலாம். இந்த ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாகம்னு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வீற்றிருக்காரு. குரு பகவான் சுகஸ்தானத்திலையும் செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்திலையும் இருக்காரு. தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரன் லாபஸ்தானத்திலையும் புதன் அயனசயன யோகஸ்தானத்திலையும் கேது சூரியன் சந்திரன் எல்லாருமே வீற்றிருக்காங்க. இந்த ராசிக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கை தரம் உயர நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இப்போ கைகூடும். நெருக்கமானவங்களோடு மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிடுவீங்க. இதனால் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படிங்கிறதுலையும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. வழக்கத்தை விட செலவுகள் கூடக்கூடிய நிலை ஏற்படலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக இருக்கும். குடும்ப சுகம் பூரணமாக இருக்குங்க. கணவன் மனைவினுக்கிடையே திருப்தியான நிலை காணப்படுது. பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும். சுக காரியங்களில் குடும்பத்தினரோடு கலந்து கொள்வீங்க. வாய்க்கு ருசியாக இனிப்பு உணவுகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான நிலை ஏற்படுது. தொழில் தொடர்பான காரியங்களில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுது. பழைய பாக்கிகளில் வசூலிக்கிறது ரொம்ப வேகமாக இருக்கும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலையே உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்க வேலை சுமை அதிகரிக்கிறதோடு அலைச்சல் உண்டாகிறத நீங்கள் உணரலாம். இதனால் உடல் சோர்வு ஏற்படுது. மேலும் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க நீங்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாகவே உங்களை வந்து சேரும். கூட இருக்கிறவங்களோட எந்த விஷயத்தையும் சொல்லவே வேணாம். சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். தொழில் போட்டி அதிகரித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிற கலைஞர்கள் தட்டி செல்லக்கூடிய நிலையும் ஏற்படலாம். வரவேண்டிய பணத்தொகை தாமதமாகவே வந்து சேரும். புதிய வாய்ப்புகள் தடைப்படுவதால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது மட்டும்தான் புத்திசாலித்தனம். இதனால் நீங்கள் பொருளாதார நெருக்கடிகளையும் சமாளிக்கலாம். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு தேவையறிந்து செயல்படுவது மட்டும்தான் நல்லது. அதாவது மக்களுடைய ஆதரவை பெறணும்னா அவங்களுடைய தேவைகளை அறிந்து நீங்கள் செயல்படணும். அமைச்சர்களுடைய கெடுபிடி அதிகரிக்கும். கட்சி மாறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படலாம். உடன் இருப்பவங்க ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க. எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் திறமையாக செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றம் பெறுவீங்க. படிக்க வேண்டிய நேரம் கூடுதலாகக்கூடிய நிலையும் ஏற்படலாம். தனுசு ராசிக்கான நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதாக இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரர்கள் வழிகாட்டியாக இருப்பாங்களாம். அதாவது மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்குள்ள நிறையவே இருக்கும். இது வரைக்கும் இருந்த நெருக்கடியை ஒவ்வொன்றாக விளக்க செய்வீங்க. சனி பகவான் உங்களுடைய செயல்களை எல்லாத்துக்குமே ஆதாயமாக இருப்பார். நினைப்பதை எல்லாம் நடத்தி வைப்பார். இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த வேலை ஒவ்வொன்றா நடந்தேறும். 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதன் வக்கரமடைந்து இருக்கிறதால இது யோக நிலைன்னு சொல்கிறாங்க. தொழிலில் முன்னேற்றமும் குடும்பத்தில் நிம்மதியும் உண்டாகுது. உங்களுடைய நட்சத்திரநாதனான கேது சஞ்சரித்து வருவதால் செய்து வரக்கூடிய தொழிலில் அதிகபட்ச அக்கறை உங்களுக்கு இருக்கணும்.
அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் நியாயமாக செயல்படுவதால் மட்டும்தான் நன்மைகள் ஏற்படும். சட்டத்துக்கு புறம்பா குறுக்கு வழியில் எந்த ஒரு செயல்கள்லையும் ஈடுபட வேண்டாம். இதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து சேர வாய்ப்பு இருக்குது. சனி பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால செயல்பாடுகளும் நியாயமாகவே இருக்கும். சுகஸ்தானத்தில் ராகு சஞ்சரித்து வருவதால் ஆசைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. திட்டமிட்ட பணிகளில் கவனம் செலுத்துவது மூலியமாக உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் படிப்பில் அதிகபட்ச அக்கறை எடுத்துக்கொள்ளணும். இல்லைன்னா உங்களுடைய படிப்பு கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. கணபதிக்கு அருகம்புல் மாலை சாத்து வழிபட்டு வர்றது மூலியமாக உங்களுடைய கல்வியில் முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக பூராடம் நட்சத்திரம். திட்டமிட்ட வழியில் சென்று நினைத்ததை சாதிக்கக்கூடியவங்க நீங்கள் தான். உங்களுடைய நட்சத்திரநாதனான சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் உங்களுக்கு யோக பலன்களை வழங்குறாரு. எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்குது. பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே காணப்படுதுங்க. ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்கிறதுக்கான லாபமான நிலையும் ஏற்படுது. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படுது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சனி பகவானால் வேலைகள் எல்லாமே நினைத்தபடி நடக்கும். தடையில்லாமல் வெற்றி பெறும் ஒரு காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அஸ்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் விவசாயிகளுடைய விளைச்சலில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. விவசாயிகள் உங்களுடைய விளைநிலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மேலும் உடல்நிலையிலையும் கவனமாக இருக்கணும். தேவையற்ற அலைச்சல்கள் மூலியமாக மனசோர்வும் உடல் சோர்வும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பூர்வ புண்ணிய பாக்கிய மற்றும் விரயஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாயுடைய பார்வை உண்டாகுது. இதனால் குடும்பம் பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துறது நல்லதுங்க. முக்கியமாக தந்தையுடைய உடல்நிலையில் கூடுதல் கவனம் இருக்கிறது நல்லது. இதன் மூலியமாக செலவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது. வரவு செலவில் கவனமாக இருக்கிறது மூலியமாக நீங்கள் செலவுகளை குறைக்கலாம். புதிய முயற்சிகள் இல்லை ஒப்பந்தங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும். ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறீங்கன்னா அதை படித்து பார்த்து அப்புறமா கையெழுத்து போடுங்க. வாழ்க்கை துணையோடு நீங்கள் அனுசரித்து போகிறது தான் குடும்பத்தில் நன்மையை ஏற்படுத்தும். பணிபுரியும் இடங்களில் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். புதன் பகவான் விரயஸ்தானத்தில் வக்கரமடைந்து இருக்கிறதால மாணவர்கள் படிப்பில் மட்டும்தான் முழுமையான கவனத்தை செலுத்தணும். ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டு வரும்போது வாழ்க்கையில் வளம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காலத்தில் உருவாகிற சில தடங்கல்களையும் தீமைகளையும் நீங்கள் தாண்டி வரக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார். தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய திறமை கொண்டவங்க எல்லாமே உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்களில் செலவு அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்படுது. சூரியன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால எதிர்பாராத செலவுகள் உங்களை வந்து சேரும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஜென்ம ராசிக்குள்ள சுக்கிரனால பொருளாதார நெருக்கடியும் ஏற்படும். எதிர்பார்த்த வரவு உங்களுக்கு வந்து சேராம கூட போகலாம். வியாபாரம் பணிபுரியும் இடத்துல இதனால் உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். சனி பகவான் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார். வழக்குகள் எத்தனை நாள் தள்ளி போய் இருந்தாலும் சாதகமான நிலை அதில் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பாரு. தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். அப்பப்போ உடல்நலன்லாம் கவனம் செலுத்தி வருவது நல்லது. புதன் பகவான் வக்ரமடைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால ஒப்பந்த விவகாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. புதிதாக ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போதோ இல்லை பத்திரங்களில் கையெழுத்திடும் போதோ தாய் பத்திரத்தை பார்த்து நல்லா படித்து அதுக்கப்புறமா கையெழுத்து போடுறது நல்லது. கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய படிப்பில் கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். விவசாயிகளுடைய விளைச்சல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடு நிலம் வித்தல் மாதிரியான இடங்களில் இந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒத்தி வைக்கிறது நல்லது. குரு பகவானுக்கு முல்லை மலர் சாத்தி வழிபடும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவரலாம். பொதுவாக இந்த தனுசு ராசிக்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது கலவையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படுவது மட்டும்தான் உசிதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன் பகவானை வழிபடுவது ஒன்று தான் ஒரே வழி.
இந்த வீடியோ மூலியமா தனுசு ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான பயனுள்ள வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.